படம் எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சமுத்திரகனி அப்புறம் லக்ஷ்மி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, லக்ஷ்மி சவுந்தரமௌலி. அவங்க ஐ திங்க் தனுஷ் அக்காவாக ஒரு படத்தில் நடித்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மலையாள படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேரக்டரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சமுத்திரகனி கலக்கியிருக்காங்க. சமுத்திரகனி இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்ல நான் பார்த்த படத்தில் இது தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் கிரெடிட் 50% டைரக்டர் போயிடும். ஏன்ட்டா அவர் அந்த ஒர்க்கு வாங்கியிருக்காங்க. கௌதம் மேனன் ஒரு கேரக்டராக வர்றாங்க, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான், அவனும் புது பையன், அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். நல்லா சூட்டபுளாக இருக்கிற அந்த கேரக்டருக்கு. எக்ஸ்ட்ராடனரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. மியூசிக் சூப்பர், மியூசிக் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. 6 சாங்ஸ் வரும், 6 நான் லிப் பட் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது, ரொம்ப மெலோடியஸாக இருக்குது வர சாங் எல்லாம். இதில் ஒரு ஹிப்ஹாப் மாதிரி ஒரு சாங் வருது, அதுலேயும் கூட ரொம்ப டீப்பாக லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கணும், லக்ஷ்மிக்கு அண்ட் சமுத்திரகனிக்கு. ஒரு சாதாரண லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவருக்கு வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவில், கார்ப்பரேட் கல்ச்சரில் இவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ ஆஃபர் பண்ணுறது, கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறது, அப்படியெல்லாம் பண்ணுறாரு. அந்த டெம்ப்டேஷனில் போய் இவங்க லைஃப் என்ன ஆச்சு, இவங்க சந்தோஷப்பட்டாரா, கடைசியில் படம் என்ன சொல்கிறது. ரொம்ப ஆசைப்படுற தேவையில்லை, இருக்கிறதுலே சந்தோஷப்படுறது தான் பெரிய பணக்கார மாதிரி அப்படின்ட்டு படம் முடிக்கிறாரு. ரொம்ப 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 லவ்லி ஃபிலிம், இன்ச்சும் ரசிக்கலாம். இந்த படம் நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தா இன்னும் ரசிக்கிறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆனதெல்லாம் செகண்ட் டைம் கிடச்சிச்சு. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு இருந்த ஒரு 500 டவுட்டுக்கும் இந்த படத்தில் பதில் இருந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல் டைரக்டர். இந்த படம் தயவுசெய்து நிறைய பேர் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. தயவுசெய்து பாருங்கள், லவ்லி ஃபில்ம். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன் வாங்காமல் வாழ்றது எப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டியிருப்பாங்க சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா பண்ணியிருப்பாரு, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட்டி பையன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். டைலாக் ரொம்ப அழகாக பேசியிருப்பான், நீ ரொம்ப அறிவாளியப்பா அப்படின்வான். கடைசியில் சொல்லும்போது நீ ரொம்ப முட்டாளப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ரொம்ப டைலாக் சூப்பராக, அந்த சின்ன பையன் குட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் சார். ஆமாங்க சார், நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாங்க சார், ரொம்ப நல்லா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்கறதுனால தான் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஓடுறாங்க அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைஃப் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது அப்படின்றத நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா நடிச்சிருந்தாரு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கார் ஓட்டும் போதே எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்திருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஃபாரின் போகிறவனும் வருவான், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வருவான், இடம் விற்கிறவனும் வருவான். அந்த மாதிரி அந்த கார்லேயே எல்லா விதமான கதையும் காட்டுவாங்க. ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான். அதே இதுல 3-4 பேர் வருவாங்க. அந்த பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக காட்டியிருப்பாங்க. அடுத்தடுத்த ரைடுக்கு ஷேரிங் வரும்போது அதையும் ரொம்ப தெளிவாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த கார்லேயே எல்லாமே நல்லா இருந்துச்சு காட்டினதில். அதான் சார், ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், ரொம்ப கடன் வாங்கி பண்ணக்கூடாதுன்றத நல்லா காட்டியிருப்பாங்க சார். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கார் மேனேஜ் செல்வம் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு போயிட்டு சின்ன பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, இப்போ நிறைய பேரெல்லாம் என்ன மாதிரி சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதனால் அம்மா அப்பா கிட்டே ரொம்ப கோவப்படுவாங்க. இதேமாதிரி இந்த படத்தை பார்த்து அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்க அம்மாவோட எதுவும் அடம் பிடிக்க மாட்டாங்க. அது எனக்கு தோன்றதை நான் அப்படி சொல்கிறேன். அவங்க இது மாதிரி எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பையன் ரோல் பண்ணியிருப்பான், அவனுக்கு ஒரு டைலாக்னால அந்த ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி சீனில் சமுத்திரகனி சார் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம அதை மாற்றிக்கிட்டு அவங்க கடன் வாங்கி செஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு தான் கடைசியில் பெரிய ஆப்பா வந்துடும். அதை அவர் சொல்லியிருப்பார். மூவி நல்லா இருக்கு. சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. புது ஆக்டர்ஸ் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டோரிஸு
அவங்களுக்குள்ள நடக்கிற இஷ்யூஸ், ரியல் லைஃப்ல என்ன இருக்கோ, நார்மலா ஒரு நடுத்தர குடும்பத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை காமிச்சிருக்காங்க. அவுட் சைட் கண்ட்ரில போனா எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் ஃபேமிலிய, கிரெடிட் கார்டோட யூசேஜ், அதனால நம்ம எவ்வளவு லோன் கட்டுறோம், எவ்வளவு கமிட்மெண்ட்ல போறோம், ஒரு டிரைவர் என்ன பண்ணுவாரோ அந்த கமிட்மெண்ட்டை அப்படியே காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய சவுண்டு பயங்கரமான எஃபெக்ட்லாம் கொடுக்காம சிம்பிளா பக்கத்து வீட்டு கதை மாதிரி காமிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா படம்ன்றது ஃபீல் ஆகல. ஸோ நல்லா நடிச்சிருக்கவங்களும். சாங்ஸும் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் ஓகே, பார்க்க நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதனால கனெக்ட் ஆகுது. நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டில் என்ன விஷயம் நடக்குமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் தான். அந்த சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு. எவ்வளோ விஷயங்கள் தேவைப்பட்டாலும் பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு போக கூடாது. நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம். என்ன மாதிரி கமிட்மெண்ட் வந்தாலும் ஃபைனலாக ஃபேமிலி தான் முக்கியம்னு காமிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஆக்டர்ஸ் மாதிரி தெரியல, ஃபேமிலியில இருக்கவங்க மாதிரி தெரியறாங்க. அவ்வளவுதான் கிளைமேக்ஸ். அதான் மிஸ்ஸிங் பார்ட் பிடிச்சி, மிஸ் ஆகக்கூடாது. ஃபேமிலியில இருக்கவங்க ஃபைனலா அவங்களோட தான் இருக்கணும். ஃபைனலா ஃபேமிலியோட எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கக்கூடாதுன்றது கிளியரா தெரியுது. ஆனால் அது 100% நடக்காது. பட் மேனேஜ் பண்ணி நம்ம கைக்குள்ள எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ நம்மளால பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ல சிக்காம ஃபேமிலியை மிஸ் பண்ணாம போகணும். அவ்வளோதான். படம் முடிச்சிருக்கு. கமிட்மெண்ட்ல யாரும் லாக் ஆயிடக்கூடாது. இருக்கிறத மேனேஜ் பண்ணி பண்ணணும். அதான் மெசேஜ். படம் நல்லா இருக்கு சார், எல்லாருமே பார்க்கலாம். கார்மேனின் செல்வம் படம் பேரு. சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதை சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு டேரக்டர். எங்கேயுமே லாக் இல்லை, படம் ஸ்லோ அதெல்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது அந்த சமுத்திரகனி கேரக்டர் வந்து என்னோட பிரதிபலிப்பாக தான் இருந்தது. நிறைய இடத்துல இருந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் படம் பார்க்க வரவங்க எல்லாருக்குமே அவங்களோட பிரதிபலிப்பு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸில் நடக்கிற விஷயங்கள் தான். இது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள இந்த படத்தோட கனெக்ட் ஆகும். ஆமாம், எனக்கு நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே நிறைய பார்த்து அதில் பிரதிபலிப்பாச்சு. இப்போ படம் பார்க்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கல அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் பண்ணி அனுபவப்பட்டு தான் வந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோடு இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணுன்றது இதில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில்.